காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சண்டே பார்த்தோம் இல்லையா, மருமகள் எல்லாருமே இருந்துட்டு என் நகையை எடுத்துக்கோங்க, விற்றுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவளோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு மீனாவாகட்டும் தங்கமயிலாகட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட ஒரு மாமியார் வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு நாத்தனாருக்காக நீங்கள்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குமா. எனக்கு இதுவே போதும், உங்களோட இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்களா, எனக்கு அதுவே போதும். ஆனால் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அரசி என் பொண்ணு, அவளுக்காக என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் தான் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு செய்யக்கூடாது, நான் தான் உங்களுக்கு செய்யணும். அதனால் நீங்கள் இதை யாரும் பார்த்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இதில் வந்து எப்படியாவது நகையாகட்டும் பணமாகட்டும் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேம்மா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது அரசிக்கு தெரிய வேண்டாம் அப்படின்றாங்க. லைக் அரசியால் தானே இப்போ இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதில் இவனுங்க வேறு இவ்வளோ வரதட்சணை கேட்குறாங்களேன்ற மாதிரி அரசிக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அரசி பின்னாடியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அரசி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா சாரிப்பா, என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை, நான் மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம செந்திலை காமிக்கிறாங்க. செந்தில் ரூமில் ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காரு. மீனா வந்துட்டு என்னடா நான் வந்தது கூட தெரியாமல் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்போது அவர் சொல்கிறார், நடந்ததெல்லாம் தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, ஆமாம் இந்த மாப்பிள்ளை வீட்டில் இப்படி எதிர்பார்ப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போது கல்யாணத்தை பெருசாக பண்ண சொல்கிறாங்க, ஓகே, கார் வேணும்னு கேட்குறாங்க, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்போது செந்தில் சொல்கிறார், அவங்க கேட்டதை நீ எதிர்பார்க்கல, ஆனால் அப்பா அதுக்கு செய்கிறேன்னு சொன்னார் பார்த்தியா, அதை தான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. ஆமாண்டா, அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்களோட ஒரே பொண்ணு, அப்போ அவங்க செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லும்போது அவர் சொல்கிறார், மீனா நான் ஒன்று சொல்லணும், ஆனால் சொன்னால் இந்த இடத்துல நான் தப்பாக போயிடுவேன் அப்படின்போது, அதெல்லாம் இல்லைடா, என்கிட்ட சொல்கிறக்கு என்னடா சொல்லுடா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இப்போது அன்றைக்கி எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து 1,00,000 தான் சொன்னான். 1,00,000 அவருக்கு கொடுத்தா வேலை கிடைச்சிடும்னு சொல்லும்போது 1,00,000 ரூபாலாம் தர முடியாது, அதுக்கெலாம் என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய சொற்பொழிவாட்டினார். இருந்தால் 1,00,000 இருந்தால் நான் நகையை வாங்கிடுவேன், இடத்த வாங்கிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு 1,00,000க்கு அவ்வளோ பேச்சு பேசினார். ஆனால் இன்றைக்கி காருன்றாங்க, காரு மினிமம் 10-15 லட்சம் வரும். அப்போது அவங்க பொண்ணுக்காக 10-15 லட்சம் பண்ண அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் எனக்காக 1,00,000 பண்ண மாட்டாரா? இப்போ அரசி என் தங்கச்சி, என்னோட செல்ல தங்கச்சி, ஒரே தங்கச்சி, அவள் சந்தோஷமாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனால் என்னோட அந்த சந்தோஷத்தை கூட பட விடாமல் எங்கள் அப்பா பண்ணுறாரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் பாண்டியன் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிக்கிறார். அது உண்மை தானே. இப்போது இந்த ஒரு கம்பேரிஷன் செந்திலுக்கு வர்றதுக்கான காரணம், தனக்குன்னு ஒன்று வரும்போது செய்ய மாட்டாரு, ஆனால் மற்றவங்களுக்குனா செய்வார், அரசிக்குனா செய்வார், நமக்குனா மட்டும் செய்ய மாட்டார் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, அப்படி இல்லைடா, இப்போ வந்து அவளோட சுச்சுவேஷன் யோசிச்சுப்பாரு. லைக் அரசியோட தான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அவளோட அந்த பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக தான் மாமா அப்படி பண்ணுறாங்க, நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்றாங்க. பட் இவர் இருந்துட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்போது, இங்கே பாரு, நீ என்ன தான் பண்ணாலும் உனக்கு தேவை 1,00,000 கிடையாது, 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு மீனா சொல்லும்போது, இங்கே 1,00,000 10 லட்சம்ன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்குன்னா அவர் செய்ய மாட்டார், ஏன்னா கடைசி வரைக்கும் நான் அவர் கூடவே இருக்கணும், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. வேலை கிடைச்சி நான் வெளியே போயிடக்கூடாது, இங்கேயே சம்பளம் இல்லாத வேலைக்காரனா அவர் கடையிலே நான் நிற்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட வருத்தத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா சொல்றாங்க, இங்கே பாரு, நீ 10 தடவை எக்ஸாம் எழுதுனா அதில் ஒரு தடவையாவது எப்படியாவது பாஸ் ஆயிடுவேன், நீ படித்து வேலைக்கு போகிறத பாரு அப்படின்னு மீனா சொல்லும்போது, உங்கள் அப்பா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், ஆனால் உங்கள் அப்பாவே சொல்கிறாங்க பணம் கொடுத்து வேலை வாங்கிடலான்னு, அது நடக்காது, எழுதியெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி செந்தில் சொல்கிறார். அப்போ மீனா சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஏதாவது லோன் போட்டு கட்ட முடியுதா, பணம் ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், இல்லை நகையை அடகு வச்சோ விற்றோ ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின் போது அவர் செந்தில் இருந்துட்டு, வேண்டாம் மீனா, எங்கள் அப்பாக்கே அவர் அக்கறை இல்லை, நீ ஏன் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வருத்தத்தோடு பேசுகிறார். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கோமதி காலையிலே எந்திரிச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது மீனா, ராஜி, தங்கமயிலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட கிடையாது, அத்தை என்ன இப்போவே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம பாண்டியனும் வர்றாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன கோமதி அப்படின்போது அவங்களோட ஒரு கனவை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. லைக் ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, என்ன கோமதி என்னை பார்க்க வரேன்ட்டு வரவே இல்லை அப்படின்னு கேட்டுச்சான். அது வந்து அம்மன், கர்மாரி அம்மனா, என்னை இவங்க வேண்டியிருந்தாங்களாம் கோவிலுக்கு வரேன்னு. ஸோ வேண்டிட்டு நான் போகாமல் இருந்துட்டேன், அதனால தான் அம்மா வந்து என்னை கூப்பிடுறா, அதனால் நான் போயே ஆகணும் அப்படின்றாங்க. அதுவும் இவர் கேட்குறாரு, நீ அப்பப்போ திருச்செந்தூர் அங்கே இங்கேன்னு சொல்லி மருமகள்லாம் கூட்டிகிட்டு தானே போனேன் அப்படின்போது, அதெல்லாம் முருகன் கோவில், இப்போ வந்துட்டு திருநெல்வேலியில் ஒரு துர்கை அம்மன் கோவிலுக்கு போகணுமா, ஸோ அங்கே போயிட்டு வரணும், அங்கே ஏதோ திருவிழா வேறு வரப்போதான், ஸோ 3
நாள் பூஜை இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 3 நாள் பூஜை ப்ளஸ் போயிட்டு வர 1 நாள் 2 நாள் மொத்தம் 5 நாள் கிட்ட ஆகும். நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். அதாவது அரசியை தனியாக விட்டுட்டு போக முடியாது. அரசி, கோமதி, பாண்டியன் எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்போ இவர் 5 நாள்லாம் என்னால் கடைக்கெல்லாம் லீவ் போட முடியாது, நீ அப்பப்போ கூப்பிடுவேன், நான்லாம் வர முடியாது அப்படின்றாரு. அப்போ தங்கமயிலும் மாமா சாமி விஷயத்தை அப்படி சொல்லாதீங்க மாமா அப்படின்றாங்க. ராஜி சொல்கிறாங்க ஆமாம் மாமா, அவள் அரசிக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே, ஏன்னா இவர் கேட்குறாரு அரசியை வேற கூட்டிகிட்டு போகணுமான் போது அரசியெல்லாம் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ராஜியும் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவளுக்கு எங்கேயாவது கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்தானா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு நம்மளோட ராஜியும் அரசிக்காக யோசிக்கிறாங்க. பட் இவர் இருந்துட்டு நான் எப்படி போயிட்டு வர்றது அப்படின் போது அப்போ நீங்கள் வரவே வேண்டாம், நானும் அரசியும் தனியாக போயிட்டு வரோம் அப்படின்னு கோமதி சொன்னதும் நம்ம மீனா இருந்துட்டு அத்தை நான் வேணா உங்கள் கூட வரத்த அப்படின்றாங்க. உனக்கு லீவ் கிடைக்குமான்னு போது பார்த்துக்கலாமாம்மா, அத்தை பேர் தனியாக போகிறாங்களே நானும் போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ராஜ்யம் சொல்கிறாங்க நானும் வேணாலும் போயிட்டு வரேன் மாமா, நானும் காலேஜில் லீவ் சொல்லிட்டு நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ கோமதி தங்கமேல் நீயும் வாடி அப்படின் போது எனக்கெலாம் லீவ் தர மாட்டாங்க, நான் வரல, ஏன்னா அவனே ஒரு லூசு போய் அவன் பயங்கரமாக திட்டுவான் இவங்க நினச்சிட்டு நான் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இப்போ போகிற பிளானில் இருக்காங்க. ஸோ பெண்கள் 4 பேர் மட்டும் போகிற பிளானில் இருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறார் ஓகே நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்கிற 3 எல்லோரும் கிளம்புறீங்களா, சரி ஓகே உங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயின்லையோ டிக்கெட் நான் போட அரேஞ்ச் பண்ணுறேன். அண்டு அங்கே நமக்கு தெரிஞ்சாலும் இருக்கிறாரு, அவரை வச்சு உங்களுக்கு தங்குறதுக்கான எல்லா வசதிகளும் நானும் செஞ்சு தரேன், போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அவர் பாண்டியன் போனதும் கோமதி கிட்ட மீனா கேட்குறாங்க அத்தை உண்மையாகவே உங்களுக்கு அம்மன் வந்து கூப்பிட்டாங்களா, அப்படி இல்லைனா இருக்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது இன்ப சுற்றுலா போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின் போது ஏண்டி இன்ப சுற்றுலா போகிற லெவல்லையாடி நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை உண்மையாகவே வந்துட்டு அம்மன் என்னை கூப்பிட்டாங்க அதான் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏதோ கோவில் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வர போகிறாங்க போல இருக்குது, அந்த ஒரு பிளானிங்கை காமிச்சாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மீனா சக்திவேலோட அந்த கடையை இடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. லைக் அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ப்ரெஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சக்திவேல் வர்றாரு. வந்து சும்மா வாய்ஸ் விடால் தான் விடுவேன்னு பார்த்தா உண்மையாகவே என் கடையை இடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியல, நீ போய் பண்ணு அப்படின்னு அந்த பொட்டி கடைக்காரன் ஒன்றா அனுப்புனானா அப்படின்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்தோம், வார்னிங் கொடுத்தோம், எத்தனை தடவை சொன்னோம், அப்படி இருந்தும் நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் இதை தான் எடுப்போம், இந்த ஸ்டெப் தான் எடுப்போம் அப்படின்போது நான் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா, என் ஆள் பலம் பணபலத்துக்கு முன்னாடிலாம் நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு மிரட்டும் போது மீனா சொன்னாங்க உங்களுக்கு தான் நிறைய பணபலம் இருக்குல்ல, அப்போ உங்கள் பணத்தை வச்சு ஒரு நல்ல இடத்துல கடையை கட்டி வேலையை பாருங்கள், அதை விட்டுட்டு கவர்மெண்ட் இடத்த போய் ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமாக கேட்டதும் இங்கே பாரு நான் நினச்சா உன்னை வேலையை விட்டே தூக்கிட முடியும், பொட்ட பிள்ளையாச்சேன்னு உன்னை சும்மா விட்டுட்டு இருக்கேன் அப்படின் போது இங்கே பாருங்கள் பொண்ணு ஆணுலாம் இல்லை, என் வேலையை நான் செய்கிறேன், நீங்கள் இதை தடுத்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் இப்போவே இந்த வேலை இருக்கிறனால தான் நீ இவ்வளோ திமிரா பேச, இந்த வேலை இருந்து ஒன்று நான் தூக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார், நம்ம சக்திவேல் சொல்கிறாரு. அப்போ இவங்க மீனா இருந்துட்டு என்ன சார் என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா, மீடியாலாம் இருக்குது கொஞ்சமாவது பாருங்கள், இப்படி மீடியா முன்னாடி பேசி இருக்கிற கொஞ்ச நாள் பேரும் கெட்டுக்காதீங்க அப்படின் போது குமாரும் அங்கே இருக்கார். குமார் வந்துட்டு என்ன மீடியான்னு மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே மீனா வந்துட்டு என்ன இந்த மரியாதை இல்லாமல் வா போன்னு பேசுகிறவெல்லாம் வச்சுக்காது, உன் மேலே ஆல்ரெடி நான் செம்ம கோபத்தில் இருக்கேன், தேவையில்லாமல் இதில் வராத அப்படின்னதுமே சக்திவேல் பிடிச்சிட்டார். அப்போது ஆல்ரெடி உனக்கு குடும்ப பகை, அந்த குடும்ப பகையை மனசில் வச்சு தான் நீ இதெல்லாம் பண்ணுறியா, மீடியா வாங்க 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 இவங்களுக்கும் எங்களுக்கும் ஆல்ரெடி குடும்ப பகை இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மீடியா கிட்ட சொல்லி எல்லா சேனலும் இதை போடுங்க இவங்களை பற்றி அப்படின்றாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் இடத்துல இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, இதை அகற்றுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வார்னிங் எல்லாம் கொடுத்தாச்சு, மறுபடியும் அவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ சக்திவேல் சொல்கிறாரு குமார் கிட்ட நீ எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறா நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அண்ட் மீனா இருந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்களோட ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்மளும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.